ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 25வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஏராளம் ஆசீர்வாதங்கள் வேதத்தில் காணப்படுகின்றது. அதில் ஒன்றை இந்த காலை வேளையில் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் 2 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஒன்று, நம்முடைய ஆத்துமா நன்மையில் வாழ்ந்திருக்கும். இரண்டாவதாக, நம்முடைய சந்ததியும் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளும், அல்லது நீண்ட நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய குடும்பத்தையே மேன்மைப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை சமாதானத்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இவர்கள் நன்மையை காண்பதும் இல்லை, ஆசீர்வதிக்கப்படுவதும் இல்லை என்று நினைக்கிற மனுஷர்களுக்கு நடுவிலே நம்முடைய தகுதி அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நம்மை உயர்த்தி வைக்கின்றது. ஏழைகளாயிருந்த அநேகம் பேருடைய பின் சந்ததியினர் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையை எட்டி தொட்டிருக்கின்றதை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிருக்கின்றோம். ரகசியம் என்னவென்றால், பெற்றோர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுதான். அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் காண முடிகிறதில்லை. அநேக பிரயாசங்கள் பட்டும் அதன் பலனை அனுபவிக்க முடியாமல் அநேகர் தவித்து காரணம் புரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய குடும்பங்களும் சுதந்திரிக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நீர் சொல்லியிருக்கிற 2 ஆசீர்வாதங்களும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்மையில் வாசம் பண்ணுவதும் எங்கள் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுமான மேன்மைக்கு எங்களை வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.